உருளைக்கிழங்கு போண்டா. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஸ்டன் ஜெயக்குமார். அருமையான உருளைக்கிழங்கு போண்டா இப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு போண்டான்றது ரொம்ப சுலபமாக பண்ணலாங்க. குழந்தைங்க எல்லாருக்குமே உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அதனால் நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு சட்டுன்னு ஒரு போண்டா எப்படி செய்கிறது, சுலபமாக சீக்கிரமாக சுவையாக பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சுலபமாக நம்ம இப்போ இந்த உருளைக்கிழங்கு போண்டா பண்ண போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு போண்டாக்கு ஒரு 4லேருந்து 5 உருளைக்கிழங்கு அல்லது 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம். வேக வச்சு தோல் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதை மெதுவாக கலந்துடலாம். மேஷர் அல்லது இது போன்ற கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி கொடுத்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா உடஞ்சிரும். ரொம்ப மாவு பக்குவத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இதை தயவுசெய்து மிக்ஸி ஜார் போன்ற எந்த இயந்திரத்தையும் உபயோகப்படுத்தாதீங்க. அப்போ என்னென்னா ரொம்ப குழகுழப்பு தன்மை வந்துடும். அதனால் இதை நம்ம இப்படி தான் இதை உடச்சி கொடுக்கணும். பார்த்திங்களா, நல்லா உடச்சி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இஞ்சி மற்றும் பச்சை மிளகாய். இது வந்து அவரவர் குடும்பத்தின் காரம் மற்றும் குழந்தைகளை பொறுத்து நம்ம இதை போட்டுக்கலாம். 2 நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பொதுவாக வயிறு கோளாறுகள் மற்றும் அந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுனால சில பேருக்கு வாயு தொல்லையெல்லாம் வரும்னுவாங்க. அதனால் என்ன பண்ணலான்னா பெருங்காயம் மற்றும் ஜீரகம் போட்டுக்கலாம். நான் பெருங்காயம் போடாமல் ஜீரகம் போடுறேன். இப்போது வேக வைத்த பச்சை பட்டாணி. இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், மஞ்சள் பொடி மற்றும் 1 தேக்கரண்டி அளவுக்கு சாம்பார் பொடி அல்லது தனியா பொடி. எலுமிச்சை சாறு. எலுமிச்சை சாறு வந்து நான் வந்து தேவையான பொருட்களில் காமிக்கல. ஏன்னா இது அவரவர் விருப்பம். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி இதை தவிர்த்துக்கலாம். நிறைய பேருக்கு ஒவ்வாமை இருக்கிறதுனால பொதுவாக சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. அதனால் ஆனால் சுவை விரும்புகிறவங்க இந்த எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ ரொம்ப முக்கியமாக சுவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதனுடைய ஒரு பக்குவத்தை பார்த்திங்களா, இது ரொம்ப தளர்வாக இல்லை. ஏன்னா தளர்வாக இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா அதிகமாக எண்ணெயை உறிந்து கொள்ளும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், தளர்வாக இல்லாமல் இது இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் தயார் பண்ணியிருக்கோம். பிடிச்ச அளவுக்கு இதை உருண்டைகளாக எடுத்துக்கலாம். பூரணம் தயாராகிடுச்சு. அடுத்தது மேல் மாவு தயார் பண்ண போகிறோம். கடலை மாவு, அரிசி மாவு, மஞ்சள் மற்றும் மிளகாய்த்தூள், சிறிதளவு உப்பு. இப்போ மேல் மாவில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஓமம் சேர்க்க போகிறோம். கடலை மாவுனால் வரக்கூடியதை தவிர்க்கிறதுக்காக ஓமம், சிறிதளவு சோடா மாவு. ரொம்ப நீர் கறக்கக்கூடாது. அதனால் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கரைச்சிக்கலாம். இதை நம்மளுடைய உருளைக்கிழங்கு போண்டாவுக்கான மேல் மாவு தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் அருமையாக இது கலக்கணும். இப்போ இதில் நம்ம விருப்பப்பட்டவங்க வேணும்னா கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உருண்டைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு கரண்டி அல்லது ஒரு அளவுகோல் ஏதாவது வச்சுக்கலாம். இது போன்ற ஒரு கரண்டியை வச்சுருக்கேன் நான். அப்போ சரியான ஒரே மாதிரியாக நம்மளுடைய போண்டாலாம் வந்து உருளைக்கிழங்கு போண்டா ஒரே அளவில் இருக்கும். அதனால் இது வந்து ஐஸ்கிரீம் ஸ்கூப். இது இல்லைனாலும் நம்ம ஒரு குழி கரண்டியை வச்சு இதை பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போண்டாக்களை இதில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நம்மளுடைய மாவு வந்து ரொம்ப தளர்வாக இல்லாமல் கட்டியமாக இருக்கிறதுனால இதை போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். எண்ணெய் ரொம்ப அதிகமான தீயில் இருக்கக்கூடாது. மிதத்துக்கு கொஞ்சம் மேலே இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா என்ன ஆகும்னா ரொம்பவே கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் மிதமான தீ வச்சுக்கலாம் இதுக்கு. இப்போ பார்த்திங்களா, நல்ல அருமையாக ஒரு நல்ல நிறம் மாற்றம் இல்லைங்களா, கோல்டன் ப்ரௌன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பொன்னிறம் அருமையான இந்த உருளைக்கிழங்கு போண்டாக்களை எடுத்துடலாம். இதில் மேல் மாவு மட்டும் நம்மளுக்கு வெந்தால் போதும். அதனால் பயந்துக்க வேண்டாம். உள்ளே ஏற்கனவே நம்ம வெந்த உருளைக்கிழங்கு மற்றும் எல்லாமே வெந்ததை தான் போட்டிருக்கோம். அதனால் தைரியமாக நம்ம மேல் மாவு நல்லா வெந்துடுச்சுன்னா எடுத்துடலாம். ரொம்ப விட்டிங்கன்னா கரிஞ்சி போன வாசனை வந்துடும். அதனால் அது வராமல் நம்ம இதை எடுத்துடலாம். என்ன நண்பர்களே,
இந்த சுவையான சுலபமான உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இதை நிச்சயமாக செய்து பார்த்து சாப்பிட்டு மகிழுங்கள். மறக்காம உங்களுடைய கருத்துக்க அந்த நேரத்தில் எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீஸா என்றென்றும் உங்கள் அனைவருக்கும் வைத்திருக்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்க. தோசை பீஸாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த லிங்கை பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.